தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. முன்னாள் முதல்வர் காமராஜரை அவதூறாக பேசிய திமுகவிற்கு வரும் தேர்தலில் நெத்தியடி கொடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் ஓடும் பேருந்துகள் அனைத்தும் சுந்தரா டிராவல்ஸ் போல இருப்பதாகவும், ஆனால் முதல்வர் கிண்டல் செய்வதாகவும் சாடியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலில் அவர் பேசியதை பேச்சு பேட்டி கருத்தில் பார்க்கலாம். திரு காமராஜர் பற்றி ஒரு அவதூறா ஒரு செய்தி வெளியிட்டிருக்கார். திரு காமராஜர் அவர்கள் வேறு கட்சியா இருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் அவர் ஒரு நேசிக்கின்ற தலைவர், தேசிய தலைவராக இருந்தவர். அப்படிப்பட்ட தலைவரை இவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு அவதூறான செய்தி வெளியிட்டது கண்டிக்கத்தக்கது. அதுவும் சாதாரண ஆள் இல்ல. அவர் மாநிலங்களவையிலே வேகமாக துரிதமாக நாட்டு நடப்பை திமுக சார்பா பேசக்கூடிய நபர். இதற்கெல்லாம் ஆணவ பேச்சு, அகங்கார பேச்சு, இதுக்கெல்லாம் 2026 தேர்தலில் நெத்தியடி நீங்கள் கொடுப்பீங்களா? பஸ்ஸில் வந்தா சுந்தரம் டிராவல்ஸ் வரும்னாரு. ஆமாப்பா, நான் விவசாயி, அப்படித்தான் வர முடியும். உங்க அப்பா மாதிரி என்ன கோடீஸ்வரன்? நீ கோடீஸ்வரன் இருக்க. உங்க அப்பா முதலமைச்சரா இருந்தாரு, உங்க அப்பா திமுக தலைவரா இருந்தாரு. உடைய ட்ரெஸ்ல மட்டும் 8000 கோடி இருக்குது. 8000 கோடி இருக்குது. கருணாநிதி குடும்பத்துக்கு ட்ரெஸ்ல 8000 கோடி வச்சிட்டு இருக்கிற நீ பென்ஸ் பஸ்ல வரலாம், ஹெலிகாப்டர்ல வரலாம், தனி விமானத்தில் கூட இப்ப போயிட்டு இருக்கிற. நான் அப்படித்தான் வர முடியும். இன்றைக்கு தமிழகத்தில் ஓடுற பஸ் எல்லாம் சுந்தர டிராவல்ஸ் மாதிரி தான் ஓடுது. நீங்க நகர பேருந்துல ஏறி இறங்கினதா உங்க உயிருக்கு உத்தரவாதம். அப்படியே டயர் ஒரு பக்கம் கழட்டிட்டு ஓடுது. அதோட சென்னையில நகர பேருந்துல ஏறி ஒரு பெண்மணி போகும்போது அடியில் இருக்கிற அந்த பிளாட்பாரம் கழட்டுக்கிட்டு அந்த அம்மா நடந்து ஓடிக்கிட்டே இருக்குது. பஸ் போயிட்டே இருக்குது. நல்ல வேலைக்கு கத்தி நிறுத்தங்காட்டியும் உயிர் பிழைத்தாங்க. இப்போ நாம கொடையில எதுக்கு வச்சிருக்கிறோம்? மழை வந்தா வீதியில் உனக்கு பிடிச்சிட்டு போவோம். பஸ்ல ஏறினா மழை வந்தா பஸ்ல ஒழுகுனா கொடை பிடிக்கிற பஸ்ஸை வச்சுக்கிட்டு என்னை பத்தி கிண்டலா பேசுற. உதயநிதி இந்த கட்சிக்கு என்ன செஞ்சார்? திமுக கட்சி திரு அண்ணன் துரைமுறை வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கட்சி வளர்த்தினார். அவருக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கல, உதயநிதிக்கு துணை முதலமைச்சர். அங்க ஜனநாயகம் இருக்குதா? இருக்குதா? அந்த கட்சி உருப்படியாகுமா? இதோட முடிஞ்சு போயிடும். இதோட 2026 சட்டமன்ற தேர்தலோட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மூடு விழா காண்கின்ற அரசு தேர்தலா இருக்கும். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.